என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு இப்போ வில்லியம் கோப்பர் அப்படிங்கிற ஒரு போயட் அவர் என்ன சொன்னார்னா, ஐ எம் த மொனார்க் ஆஃப் ஆல் ஐ சர்வே அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு அது. அதன்படி என்னன்னா, நான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் உறுதி செய்திருக்கின்றார் திரு நரேந்திர மோடி. நான் பார்க்கின்ற இடங்கள் நான் செய்கின்றது தான் செயல் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியது போல ஒரு பிரதம மந்திரி அப்படிங்கிறத அந்த அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். இது முன்பு இல்லை, அது இப்பொழுது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப நல்ல விஷயம்தான். இரண்டாவதாக சில இந்த டிஃபென்ஸையும் ஃபைனான்ஸையும் நீங்கள் சொன்னீங்க, அது மட்டுமல்ல. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு விஷயம், கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, இண்டிபெண்ட் மினிஸ்டர்ஸ்னு சில பேர் 11 பேர் இருக்காங்க. அதில் சில முக்கிய அவர்கள்லாம் இண்டிபெண்ட் போட்டிங்கன்னா அவங்க டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ கிட்டத்தட்ட அவங்களும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். அது முக்கியம். இவர் சொன்னார் ஒரு மிக்சர், அது சரியா இல்லைன்னா, அது இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கோல் அண்ட் பவர் அப்படிங்கிறதுல ஒன்றை அதில் தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆகவே அந்த இரண்டையும் இணைச்சு ஒரு இண்டிபெண்ட் மினிஸ்டர்கிட்ட கொடுத்ததுனால அவங்க நேரடியாக திரு நரேந்திர மோடி சொல்ல முடியும். அதாவது இன் அதர்வைஸ் சில முக்கியமான பிரமுகர்களுக்கு அந்த முக்கியமான பதவிகளை கொடுத்திருக்கின்றார். அதே சமயத்தில் சில முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு இருக்கிறத இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர்ஸ் சொல்லிட்டு அவங்க ஜூனியரா இருந்தாலும் கூட அவங்க திறமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லி எனக்கு டைரக்டா அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆகவே இது ஒரு நல்லதாகவே தான் நான் பார்க்கிறேன். இல்ல, இப்போ காங்கிரஸ் அமைச்சரவை 72 பேர் மொத்தம், இவங்க 45. இதுல கேபினெட் மோடி அமைச்சரவையில் 23, காங்கிரஸ் 27. இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் இவங்க 10, காங்கிரஸ் 11. அதுல வித்தியாசம் இல்லை. அதே போல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அது 12, இப்போ 32. விரிவாக்கத்தில் அது கூடும், இது 60க்கு மேல போகும். ஆக விரிவாக்கம் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஆவரேஜ் அசட்ஸ் ஆஃப் ஏ மினிஸ்டர்னு பத்திரிகையில் வந்திருக்கு. அதன்படி பார்த்தா ஒரு அமைச்சருக்கு 13.2 கோடி பாஜக, காங்கிரஸ்ல 6.8 கோடி. அந்த வகையில் ஒரு பணக்காரர்கள் நிறைந்த அமைச்சரவை இது. அடுத்து அதாவது கூட்டணி கட்சிகள்ல காங்கிரஸ் 19 பேர் கொடுத்தது, இவங்க 5 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சிறுபான்மையினர் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயத்துல இருக்கு. 15 கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சிறுபான்மை மக்கள், ஓபிசி எல்லாம் இருக்காங்க. அவர்கள பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 4 பேர் கொடுத்தது, பாஜக ஒருத்தர் கொடுத்திருக்கு. நெஜ்மா அப்துல்லா என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பதவி கொடுக்காதனால பாஜகவுக்கு போனவர். அவர் அந்த கட்சியில வேற இஸ்லாமியர் இல்லாதனால எங்க கட்சியை சேர்ந்து எங்கிருந்து வெளியேறின அந்த அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து தலித் 282 எம்பிக்கள் இல்ல இல்லையா? ஒருவர் கூட இல்ல. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் 80 பேர், அங்க 40 பேர், 120 பேர்ல ஒருவர் கூட இவர்கள் வாய்ப்பே கொடுக்கல போட்டியிடுவதற்கு. அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல ஒருவருக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது காங்கிரஸ்ல தலித்துகள் 10 அமைச்சர்கள் இருந்தாங்க. இவர்கள் ஆட்சியில இப்போ பிஜேபியில 3 பேருக்கு தான் கொடுத்திருக்காங்க. சீக்கிய சமுதாயத்துல நாங்க 3 பேர், அவங்க ஒருவர், அவரும் அகாலிதள். அடுத்தது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் 64 பேர் 72ல, அது கிட்டத்தட்ட 81%. இப்போ 43 பேர் 45ல 43%, 93% அவங்க இருக்காங்க. 45ல 43 பேர். நான் சொல்றேன், இதெல்லாம் சில புள்ளி விவரங்கள் நம்ம பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரு அமைச்சரவை என்பதை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இதுல 23 கேபினெட்ல மேல் ஜாதியை சார்ந்தவர்கள் 12 பேர், ஓபிசி 5 பேர், தலித்துகள் 2, டிரைபல் 1. இப்படி நிர்மலா சீதாராமனுக்கும் ஜவேத்காருக்கும் கொடுக்குறீங்களா நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லாதவங்க? ஏன் இந்த முக்தாஸ் அப்பாஸ் நக்வின்னு பெரிய ஸ்போக்ஸ் பர்சன் நிறைய பண்ணியிருக்கார். அதே போல ஷானவாஸ் ஹுசேன் இவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் புறக்கணிக்கிறீங்க? அப்படி புறக்கணிச்சீங்கன்னா இன்க்ளூசிவ் growth எப்படி வரும்? எப்படி சமூகத்தில் ஒரு நிமிஷம் ராதாகிருஷ்ணன் அதில் தவறு குணா, நீங்க பிஜேபியின் மேல குற்றம் சொல்லும் போது உடனே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதாவது அவர் சொல்றது இது ஒரு மிகச்சிறிய மந்திரி சபை. இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றிலேயே மிக சிறப்பான சிறிய மந்திரி சபையாக இது அமைந்திருக்கிறது.
இதுல நஜமுத்துல்லாவுக்கு நாங்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறோம். காங்கிரஸ் விட்டு போனவருன்னா காங்கிரஸ்ல எப்பொழுதுமே வேற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லையா? அப்படி மாற்று இயக்கங்களிலிருந்து வந்தவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்த திருநாவுக்கரசருக்கு வாய்ப்பு தரப்பட்டது வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில். அதற்கு பிறகு அவர் இப்பொழுது காங்கிரசுக்கு வந்திருக்கிறார்கள். காங்கிரசினுடைய வேட்பாளராக கூட ராமநாதபுரத்திலே நின்றார்கள். ஆக மாற்று இயக்கங்களிலிருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்று சொல்வதெல்லாம் சரியான அணுகுமுறை இல்லை. இதையே நாங்கள் செய்திருந்தோம் என்றால் என்று சொல்வார்கள் என்றால், பிஜேபி பொறுத்தவரையில் அது ஒரு இரும்பு கோட்டையை போன்ற ஒரு அமைப்பு, அதில் வெளியே இருந்து வருபவர்களுக்கு அங்கே வாய்ப்பை கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் குற்றம் சொன்னது காலங்கள் உண்டு. அதெல்லாம் அல்ல, எத்தனை அமைச்சர்கள் என்பது முக்கியமல்ல, அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செய்ய போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுல அவங்களுக்கு பெரிய ஜம்போ மந்திரி சபை இருந்தது, எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தந்தார்கள். இல்ல, எல்லோருக்கும் வாய்ப்பை தந்தார்கள். உங்களுடைய ஆட்சி வேறு, காங்கிரசுடைய அணுகுமுறை வேறு, பிஜேபியினுடைய அணுகுமுறை வேறு, குடும்பத்திலிருந்து வந்தவர் பிஜேபியினுடைய அணுகுமுறை வேறு, காங்கிரசுடைய அணுகுமுறை வேறு. காங்கிரசினுடைய அணுகுமுறை, பிரதமர் என்பவர் ஒருபோதும் மந்திரியை நிர்ணயிப்பதில்லை. ஒரு டாட்டாவோ ஒரு நிராடியாவோ தான் நிர்ணயித்தார்கள். ஒரு கொடுமையில் எல்லாம் முழுமையாக மெஜாரிட்டியை பெற்ற போதும் கூட கேபினெட் அமைச்சர்களாக கூட்டணி கட்சியினர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள். இது அவர்களுடைய பரந்த உள்ளத்தை காட்டுகிறது. எங்களுடைய கட்சியினுடைய நலனை காட்டிலும் எங்களுடைய கட்சியினுடைய நலன், உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லாத நேரத்தில் நீங்கள் தந்தீர்கள். உங்களுக்கு ஒரு கம்பல்சனிலே நீங்கள் ஆட்சி செய்தீர்கள். நாட்டினுடைய நலனை பற்றி அக்கறை கொள்ளாமல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதை மட்டுமே கருத்திலே கொண்டு நீங்கள் ஆட்சி செய்தவர்கள். நீங்கள் மக்கள் நலனை புறக்கணித்தவர்கள். அதையெல்லாம் விடுங்கள், நீங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றீர்கள். எல்லாவித உரிமையும் பிஜேபி பற்றி தாறுமாக குறை சொல்லுவதற்கு உரிமை வந்து விட்டதாக நீங்கள் கருதக்கூடாது. உரிமையற்ற மனிதராக இருந்தார்கள். தேர்தல் முடிவுகள் வெளிவந்து விட்டன. இதற்கு முன்னால் காங்கிரஸ் மேல் சொன்ன விமர்சனத்திற்கெல்லாம் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம், அறிவும் ஆற்றலும் மிக்கவர் கல்வி அமைச்சர் பக்தவச்சலம். எப்படிப்பட்ட ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க காமராஜரோட. அதை போய் ஸ்மிருதா இரானியோட ஒப்பிடலாமா? நாம வந்து தமிழ்நாட்டை விட்டுறோம் சார். அங்க டெல்லியில எப்படி சார் இருந்தது? இதே நம்ம ரொம்ப பிரமாதமா டாக்டர் மன்மோகன் சிங் உடனே எல்லாருமே பிரமாதமா இருக்க போறாங்கன்னு நினைச்சோம். பட் எல்லாரும் ஊழலான ஆள், அவங்க எல்லாம் படிச்சவங்கன்னு இருந்து விட்டுட்டு யார் ஊழல், யார் என்ன உங்களுக்கு தெரியாது. ஊழல் யார் சொல்லுங்க? ஊழல் இல்ல, ஊழல் எங்க இல்ல பாஜக ஆட்சியில ஊழல் இல்ல. இதெல்லாம் நீங்க முடிவே கிடையாது. டெயின்டட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது உங்க எல்லா யூபிஏ அரசாங்கத்திலே ஊழல் அது இல்ல. நீங்க மறுக்க முடியாது. அந்த ஆட்சி விடைபெற்று விட்டது. அடுத்த கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த ஆட்சியில அமைச்சர்கள், இந்த அமைச்சர்களுடைய மெரிட்ஸ்க்கு வருவோம். இந்த அமைச்சருடைய நியமனம் பற்றி பேசுவோம். நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸலென்ட். அவங்க வந்து நல்லா பேசுறாங்க. அவங்க வந்து எகனாமிக்ஸ்ல எம்ஏ படிச்சிருக்காங்க. டாக்டரேட்டுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க. சரியா புரியல சார், ஒரு நிமிஷம் இருக்கு சார். ப்ளீஸ் அலோவ் மீ டு டாக். அதனால இன்னொரு முக்கியமான அவங்களுக்கு தரக்கூடாது யாரும் சொல்லல. கேள்வி வந்து அவருக்கு தந்ததை யாரும் குறை சொல்லல. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ரெண்டுத்தையும் யாருமே விமர்சிக்கவில்லை சார். ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க அதை நீங்க கவனிக்கணும். நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க வந்து எகனாமிக்ஸ்ல அவங்க பெரிய பத்தின பயோகிராஃபியில் நிறைய வந்திருக்கிறது. அதெல்லாம் பாயிண்ட் இல்ல. இது இண்டிபெண்டன்ட் இவங்க காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதை தவிர ஃபைனான்ஸும் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஃபைனான்ஸ் அண்ட் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெண்டுத்துக்கும் நிர்மலா சீதாராமனை இவங்களுக்கு ஜெட்லிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. சோ அவங்க வந்து ஷீ இஸ் வெரி காம்பிடன்ட். அவங்கள வந்து நீங்க போடுவது ஒரு தேவசகாயம் டிவில வந்து ஒண்ணா கம்பேர் நேர மாட்டாங்க. அப்படி அர்த்தம் இல்ல. அவங்களுடைய பேக்ரவுண்டே நீங்க பார்க்கணும் சார். நீங்க ஒரு ஐஏஎஸ் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க எம்ஏ படிச்சிருக்காங்க, டாக்டரேட் எகனாமிக்ஸ்ல வாங்கிருக்காங்க. ப்ளீஸ், நான் கம்பேர் பண்றது நிர்மலா சீதாராமன் வந்தது ஒரு தவறு இல்ல. அவங்க பண்ணல. நான் கம்பேர் பண்றது எங்க கான்ஸ்டிடியூஷன் எலெக்ட் ஆகி வந்த பொன் ராதாகிருஷ்ணன் நிர்மலா சீதாராமன் கம்பேர் பண்றேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எஸ், இவர் 30-40 வருஷமா பிஜேபியில பாடுபட்டு முந்தி எம்பி ஆகி இப்போ 2வது எம்பி ஆகி
அவர் ஒரு கடைசி ஸ்டேஜில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எங்கோ இருந்து ஸ்போக்ஸ்மேன் டிவியில் முகத்தை தெரிஞ்சவங்களை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறுன்னு சொல்றேன். நிர்மலா சீதாராமன் நல்லா பேசுறாரு, ஐ அட்மையர் ஹர். நல்ல ஆர்குமெண்டேட்டிவ் பவர்ல நல்ல உண்டு அவருக்கு. நான் அவர் வரப்படாத ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு அமைச்சரவை அமைக்கும் போது எல்லா விதமான பேலன்ஸையும் தான் அவங்க உள்ளடக்குவாங்க. ஒரு பேலன்ஸ் பண்ணல இல்ல பேராசிரியர், இந்த ஒரு ஆட்சி அமைகிற போது அமையக்கூடிய ஆட்சியில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அமைச்சர்கள். அதுல வந்து எல்லா மாநிலத்துக்கும் சரிசமமாக பங்கிட்டு தர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? இல்ல அது நடைமுறையில் சாத்தியமாகுமா? என்ன ஒரு கட்சி சில மாநிலங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும், சில இடங்களில் படுதோல்வி அடைந்திருக்கும், அவங்களுக்கு பிரதிநிதியே கூட இல்லாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எல்லாருக்கும் சமச்சீரான வாய்ப்பு தரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? கட்டாயமா சமச்சீரான வாய்ப்பு வந்து கொடுத்தாகணும். ஏன்னா இது வந்து தேசிய அளவில் நம்முடைய மத்திய அமைச்சரவை, இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து எல்லா இன்ட்ரெஸ்டையும் அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அது வந்து இந்த பன்முகத்தன்மையை வந்து கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறப்ப வந்து கேரளாலேருந்து ஒருத்தர் கூட இன்னைக்கு இல்லை. இப்போ வந்து எப்படி வந்து கட்சியில் நின்று தேர்தலில் நின்று தோத்தவங்க உள்ளே எடுக்கப்பட்டிருக்காங்களோ, எப்படி வந்து நிற்காதவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்களோ, அதே போல் மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் இல்லாதவங்களை எடுத்து அவங்கள ராஜ்யசபா மெம்பரை நம்ம ஆக்கிக்கலாம். அல்லது வந்து இவரே 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு, ஒரு இடத்துல எப்படி ரிசைன் பண்ண போறாரு, இன்னொரு இடத்துல வச்சு அவங்கள கொண்டு வந்துக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறப்ப இந்த பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் அமைச்சரவை இருக்க வேண்டும். இது வந்து ஒரு மாதிரி லாப்சைடடா இருக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து அதிகமான வேட்பாளர்களையும் அதிக பிரதிநிதித்துவத்தையும் கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் பிரதிநிதித்துவம் கொடுக்காம இருக்கின்ற பொழுது இந்த கூட்டாட்சி முறை என்பது ஒரு கேள்விக்குள்ளாக கூடியதாக இருக்கின்றது, கேலிக்குள்ளாகக்கூடியதாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடம் வருகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க